ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். இதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வச்சு ஒரு கொஸ்டின் பார்த்திருப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு a பாயிண்ட் சார்ஜ். இப்போ வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும். அந்த இடத்துல சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ், இந்த இடத்துல டபுள் பாயிண்ட் சார்ஜ் இருக்கும். சரி, இப்போ கொஸ்டினுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினா இருக்கும். சில தியரம்ஸ், சில சால்விங் ஈக்குவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ அதனால நீங்க புக் எடுத்துட்டு வந்து வச்சு அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல சொல்ல நீங்க ஈஸியா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். பின்னாடி ரெஃபர் பண்ணி படிச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சொல்ல சொல்ல சைடுல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துக்கிறோம். மைனஸ் q சார்ஜ், பிளஸ் q சார்ஜ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஹோல் டைபோல்னால ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இருக்குமா? அத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம Pன்னு ஒரு பாயிண்ட் எடுப்போம். Rங்கிறது என்னதுன்னா, மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல்ல இருந்து அந்த பாயிண்ட்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் R டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த ஆங்கிள் மேக் பண்ணுதா? இந்த ஹோல் வெக்டர் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து பீக்கு போகக்கூடிய வெக்டர் அதாவது ஒரு லைன் தான் அந்த இமேஜினரி லைனா அந்த லைன் வந்து இந்த டைபோல் கூட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது அந்த ஆங்கிள் தான் டீட்டா. ஸோ பிளஸ் கியூல இருந்து பீக் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம R1னும் மைனஸ் கியூல இருந்து பீக் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை R2னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹோல் தான் நமக்கு டயக்ராம். இந்த இடத்துல ஒரு டைபோல் இருக்கு, ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம், 3 பாயிண்ட்ஸ். ஒரு மைனஸ் கியூ சார்ஜ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, மிட் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, பிளஸ் கியூல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த மூணையும் டினோட் பண்ணி எழுதிரும். இவ்வளவுதான் டயக்ராம். இந்த ஏங்கிறது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. 2ஏங்கிறது டிஸ்டன்ஸா இருக்கும். ஏங்கிறது ஒரு சார்ஜ்ல இருந்து மிட் பாயிண்ட்டுக்கும், இன்னொரு ஏங்கிறது இன்னொரு சார்ஜ்ல இருந்து மிட் பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். இவ்வளவுதாங்க டயக்ராம். டயக்ராம் ஃபர்ஸ்ட் தெளிவா போட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா கொஸ்டின் நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணிடலாம். சரி வாங்க பார்ப்போம். இப்போ இந்த டைபோல் இருக்கு அப்படின்னா ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்குமா? அந்த டைபோல் மொமெண்ட் நம்ம இங்க P வெக்டர்னு டினோட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல தீட்டா அப்படின்னா நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடுல 180 மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாமா? ஏன்னா ஹோல்னா 180, இந்த இடத்துல தீட்டா வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல 180 மைனஸ் தீட்டா தான் இருக்குமா? அவ்வளவுதாங்க. இப்போ வந்து மைனஸ் கியூல இருந்து பிளஸ் பிக்கு ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வரும். அதாவது மைனஸ் கியூ சார்ஜ்னால Pங்கிற பாயிண்ட்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குமா? அந்த பொட்டன்ஷியல் நம்ம என்ன டினோட் பண்ணிக்கிறோம்? மைனஸ் 1/4 எப்சிலான் நாட் q பை r ஸ்கொயர். இது வந்து பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் டியூ டு த சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ். அதே மாதிரி பிளஸ் கியூனாலையும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குமா பாயிண்ட் Pல? அதை என்னன்னு சொல்றோம்னா பிளஸ் 1/4 எப்சிலான் நாட் q பை r1. இப்போ இந்த Pல இருக்கக்கூடிய டோட்டல் பொட்டன்ஷியல் நம்ம என்ன எழுதலாம்? பொட்டன்ஷியல் டியூ டு பிளஸ் கியூ அட் பிளஸ் பொட்டன்ஷியல் டியூ டு மைனஸ் கியூ. இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜ்னாலையும் தனித்தனியா ஒரு பொட்டன்ஷியல் இது மேல இருக்குமா? அதை ரெண்டையும் ஆட் பண்ணாலே போதும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிப்போம். ஆட் பண்ணி என்ன எழுதுனா எனக்கு கிடைக்கும்? 1/4 எப்சிலான் நாட் q பை r1 பிளஸ் மைனஸ் ஆஃப் 1/4 எப்சிலான் நாட் q பை r2. ஏன்னா இது வந்து மைனஸ். ஸோ பிளஸ் இன்டூ மைனஸை நம்ம சால்வ் பண்ணி டோட்டலா மைனஸ் எழுதிக்கலாம். இப்போ காமன் டேர்ம்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துட்டு என்ன ஆகும்? q பை 4 எப்சிலான் நாட் ரெண்டு சைடுல இருக்கு. அதை காமனா வெளியில எடுத்துறோம். இப்போ 1 பை r1 மைனஸ் 1 பை r2. இதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 பை r1னா என்ன, 1 பை r2னா என்ன, அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ நம்ம திருப்பி டயக்ராம் எடுத்துப்போம். இதுதான் ஹோல் டயக்ராமா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் r1 கண்டுபிடிப்போம். இந்த r1 கண்டுபிடிச்சு அதை 1 பை r1ஆ மாத்துறதும், r2 கண்டுபிடிச்சு 1 பை r2ஆ மாத்துறதும் தான் இந்த இடத்துல பெரிய காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லித் தரேன். நீங்க இதுல இருந்து அப்படியே சைடுல நோட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் புரியும். சரி வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ R1 கண்டுபிடிக்கிறதுக்கு டேக்கிங் த ட்ரையாங்கிள் BOPன்னு சொல்றாங்க. இந்த BOP இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேனா, இந்த ட்ரையாங்கிள் நம்ம இப்ப தனியா பிச்சு எடுத்துருவோம். இதுல தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் R1ஓட வேல்யூ என்னன்னு. இந்த இடத்துல தீட்டா இருக்கு, O இருக்கு, A இருக்கு. ஏங்கிறது என்னது? இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் பிளஸ் கியூக்கு இருக்கிறது. ஆறுங்கிறது மிட் பாயிண்ட்டுக்கும் பிக்கும் இருக்கிறது. R1ங்கிறது பிளஸ் கியூக்கும் பிக்கும் இருக்கிறது. ஸோ இப்போ ஒரு கொசைன் லா அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க இந்த லாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொசைன் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. நம்ம ஆப்போசிட் தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா z is equal to root of x square plus y square minus 2xy cos theta. அதாவது இதோட வேல்யூ வேணும்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் மீதி இருக்க ரெண்டோட ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ மீதி இருக்க ரெண்டு காஸ் தீட்டா ஹோலுக்கு ரூட் போடுவோம். இப்போ நம்ம ஜெட்டை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரூட் கேன்சல் ஆயிருமா? இப்போ ஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அதாவது இந்த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் பிளஸ் இதோட ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் ஒய் காஸ் தீட்டா. அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு பதிலாக நமக்கு ஆக்சுவலா இருக்க வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோம். இந்த ஜெட்டுங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு? R1 இருக்கு.
எக்ஸ்ங்கிற இடத்துல என்ன இருக்கு? ஆர் இருக்கு. ஒய்ங்கிற இடத்துல ஏ இருக்கு. இத டைரக்ட்டா நம்ம தூக்கிட்டு வந்து இங்க நம்ம ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ணா R1 இஸ் ஈக்குவல் டூ இந்த Zக்கு பதிலா R1 இப்ப R1 இஸ் ஈக்குவல் டூ மீதி இருக்க 2ஓட ஸ்கொயர்ஸா R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ மீதி இருக்க 2 2 இன்டூ RA காஸ் தீட்டா வந்துரும் நமக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணி ரூட்ட போக்கணும் அப்படின்னா R1 square is equal to R1 square is equal to R square plus A square minus 2 into RA cos theta. அதே மாதிரி நம்ம இப்போ லெஃப்ட் சைடுல அதாவது லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு ஆஃப் த டயக்ராம் R2 கண்டுபிடிக்கிறதுக்கு அதை மட்டும் எடுத்துப்போம். என்னது ஏஓபிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் ஹைலைட் பண்ணி அதையும் தனியாக பிக்சர் எடுத்து சால்வ் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு கொஸ்டின்ல அப்ளை பண்ணணும். இதுக்கு நம்ம அந்த டயக்ராம் இல்லாமே சால்வ் பண்ணலாமா? தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதோட வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதோட ஸ்கொயர் பிளஸ் இதோட ஸ்கொயர் மைனஸ் இது ரெண்டோட 2RA காஸ் தீட்டா போடணுமா? அப்ப அப்படியே நம்ம அப்ளை பண்ணுவோம். R2 ஓட வேல்யூ என்ன பண்ணணும்? R2 is equal to R square plus A square minus 2 into RA cos theta. இந்த இடத்துல காசு தீட்டாக்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு? 180 மைனஸ் தீட்டான்னு இருக்கு. இப்போ காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா. காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டான்னா நமக்கு மைனஸ் தீட்டா கிடைச்சிரும். இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கா? இது ரெண்டையும் நம்ம மைனஸ் இன்டூ மைனஸ் பண்ணோம்னா பிளஸ் ஆயிரும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன இருக்கும்? R2 square is equal to R square plus A square plus 2RA cos theta. இந்த இடத்துல டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சைன் மட்டும்தான் டிஃபரன்ஸா இருக்கும். நீங்க ஒரு வேளை மறந்துட்டீங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியலன்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? R1 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA cos theta. இந்த பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் சைடுக்கு நமக்கு மைனஸ் வந்துடும், நெகட்டிவ் சார்ஜ் சைடுக்கு பிளஸ் வந்துடும். நீங்க இதை கூட ஈஸியா ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். சரி, இப்போ நம்ம அந்த கடைசி ஈக்குவேஷன் எடுத்து ஃபர்தரா சால்வ் பண்ணுவோம். R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2AR cos theta. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜோடது. அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜோட சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் பிளஸ் 2AR cos theta. இது வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. R1 ஸ்கொயரை கண்டுபிடிச்சிருக்கிறது. இது வரைக்கும் நீங்க பார்த்ததுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா திருப்பி ஒரு வாட்டி வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் எப்படி வந்துச்சு, நம்ம ஏன் R1 எடுத்திருக்கோம், எப்படி R1 ஸ்கொயர்னு நம்ம மாத்திருக்கோம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1/R1, ஏன் நம்ம R1 ஸ்கொயர் இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு வாட்டி வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க எடுத்த நோட்ஸை திருப்பி பார்த்துக்கோங்க. திருப்பி ஒரு வாட்டி டயக்ராம் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தரா போகும்போது கன்ஃபியூஸ்டா இருக்காது. சரி, ஓகேவா? வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம R ஸ்கொயரை வந்து காமனா வெளில எடுக்க போறோம் எல்லாத்துல இருந்தும். இப்போ ஆல்ரெடி இங்க R ஸ்கொயர் இருக்கு, அதை வெளில எடுத்தா என்ன ஆகும்? 1 மட்டும் வரும். இந்த இடத்துல R ஸ்கொயருங்கிற டேர்மே இல்ல, Rங்கிற டேர்மே இல்ல. ஸோ நம்ம ஆனா R ஸ்கொயரை வெளியில எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? R ஸ்கொயரால நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணிட்டு R ஸ்கொயரால டிவைட் பண்ணிடுவோம். மல்டிப்ளை பண்ண R ஸ்கொயர் நம்ம வெளியில எடுத்தோம், டிவைட் பண்ண R ஸ்கொயர் ஒண்ணுமே பண்ணலையா? அப்ப அதனால அது A ஸ்கொயர் கூடயே அப்படியே உட்காந்துச்சு. இந்த இடத்துல ஒரு சிங்கிள் R இருக்கு நமக்கு, ஆனா நமக்கு வெளியில எடுக்க வேண்டியது R ஸ்கொயர். ஸோ சிங்கிள் ஆரால மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். R இன்டூ R ஸ்கொயர் ஆயிரும். ஸோ அதை நம்ம வெளில எடுத்துட்டோம். டிவைட் பண்ண R நம்ம எதுவுமே பண்ணல, அதனால 2A கூட அப்படியே இருக்கு. அதே மாதிரி இன்னாண்ட சைடு வந்தீங்கன்னா 1 பிளஸ் A ஸ்கொயர் பை R ஸ்கொயர். இந்த இடத்துல மைனஸ்க்கு பதிலா இங்க இருக்கிற மைனஸ்க்கு பதிலா இங்க பிளஸ். நீங்க ஒரு சைடு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், இந்த சைடுக்கு சைனை மட்டும் மாத்தி போட்டுடலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கு, வெளில எடுத்திருப்போம். இந்த இடத்துல R ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருப்போம். இந்த இடத்துல ஆறால உளறிட்டேன், ஆறால மட்டும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் இங்க இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே இங்க வந்துடும், மைனஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல பிளஸ் வந்துடும். அவ்வளவுதான். இப்போ வந்து அஸ்யூம் தட் ஆர் இஸ் கிரேட்டர் தென் வெரி வெரி கிரேட்டர் தென் ஏ. ஏன் நம்ம இப்படி அஸ்யூம் பண்ணணும் அப்படிங்கிறதே பார்த்துருவோம். இப்போ ஆறுங்கிறது நமக்கு என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல் அண்ட் த பாயிண்ட் பியா. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல்ல இருந்து பீக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம ஆறுன்னு சொல்லியிருக்கோம். ஏங்கிறது என்னது? the distance between the midpoint of the dipole to the charge. ஸோ ரெண்டு சார்ஜுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2A, அதை தான் நம்ம ஏன் நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு A கிடைச்சிருமா? ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல் டு த பாயிண்ட். அப்படிங்கிறப்போ இந்த A வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூவா இருக்கும் ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ். அதே நம்ம வைக்க போற பாயிண்ட் வந்து ரொம்ப தள்ளி இருக்கும் டைபோல்ல இருந்து. ஸோ நம்ம R வந்து வெரி வெரி கிரேட்டர் தென் ஏன்னு போட்டுக்கலாம். இப்போ ஏங்கிறது வெரி ஸ்மால் நம்பரா, வெரி ஸ்மால் நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அப்போ வெரி லார்ஜ் நம்பர் 6, அதையும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். வெரி ஸ்மால் நம்பரை வெரி வெரி லார்ஜ் நம்பரால் அதாவது ரொம்ப சின்ன நம்பரை
ரொம்ப ரொம்ப பெரிய நம்பரால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப 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 சின்ன வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இது வந்து நெக்லிஜிபிள். அதை தூக்கிட்டு எழுதுனா என்ன கிடைக்கும்? R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் 1 மைனஸ் 2a பை ஆர் காஸ்டிட்டா. அதே மாதிரி இந்த இடத்துல 1 பிளஸ் 2a பை ஆர் காஸ்டிட்டா கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஏன் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்? நமக்கு வந்து 1 பை R1 தான் வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் R1 இருந்தால் தான் நம்ம அதை 1 பை பண்ணி நம்ம அந்த வேல்யூ எடுக்க முடியும். R1 கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர் போட்டோம்னா ரூட் போட்டோம்னா இந்த ஸ்கொயர் ரிமூவ் ஆயிருமா? ஸோ ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம ஸ்கொயர் ரூட் பண்றோம் அப்படின்னா அதோட பவர்ல 1/2 போட்டு நம்ம எழுதிக்கலாமா? ஸோ அதை அப்படியே நம்ம இங்க அப்ளை பண்ணோம்னா R1 ஸ்கொயர் ரூட் போடும்போது R1 ஸ்கொயர் ரூட் போடும்போது R1 கிடைச்சிரும். ஆர் ஸ்கொயர் ரூட் பண்ண என்ன கிடைக்கும்? R கிடைச்சிரும். 1 மைனஸ் 2a பை ஆர் காஸ்டிட்டா ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பவர்ல 1/2 வந்துடும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 1 பிளஸ் 2a பை ஆர், அதே மாதிரி இந்த இடத்துல பவர் 1/2 வந்துருச்சு. இப்போ ரெசிப்ரோக்கல் எடுப்போம். நமக்கு R1 கிடைச்சிருச்சு, R2 கிடைச்சிருச்சு. இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ண என்ன கிடைக்கும்? இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 பை R1 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 1 பை வந்துடும், இந்த இடத்துல 1 பை வந்துடும், இந்த இடத்துலயும் 1 பை போட்டு நம்ம எழுதலாம். அப்படி எழுதுறதுக்கு பதிலா நம்ம என்னவா டினோட் பண்ணிக்கலாம்னா பவரை வந்து நம்ம எப்போ டினாமினேட்டர்ல எழுதுறோம் அப்படின்னா பவரை வந்து மைனஸா மாத்திடலாம். அதுதான் இங்க டினோட் பண்ணிருக்கு. 1 பை எக்ஸ் பவர் 1/2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 எழுதிக்கிறோம். இந்த இடத்துல பாசிட்டிவா இருந்த பவர் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நெகட்டிவ் ஆயிரும். அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் மேல தள்ளிப்போம். ஃபர்தரா சால்வ் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் ஒரு பார்ட், இன்னொரு ஹாஃப் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் எப்படி நம்ம இந்த R1 ஸ்கொயர்ல இருந்து எப்படி 1 பை R1 டிரான்ஸ்ஃபார்ம் ஆனோம் அப்படிங்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட் பண்ணதை திருப்பி ஒரு வாட்டி பாருங்க. எப்படி ஆச்சு, என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எங்க ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணோம், எங்க காமனா வெளியில எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வாட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் புரியும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நிறைய சால்வ் பண்ணிட்டே போறனால இப்ப பார்க்கும்போது இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆனா திருப்பி இன்னொரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ இப்போ எப்படியும் வீடியோ பார்க்கறதுன்னு ஆயிருச்சு, பார்க்க வந்துட்டீங்க. பார்க்கும்போதே ஒழுங்கா படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருப்பி படிக்க வேண்டியதில்ல, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்ல. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத ஒரு வாட்டி திருப்பி பார்த்துருங்க. இல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா திருப்பி வீடியோவே இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம இது இப்போ ஃபர்தரா சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து பைனாமியல் தியரம் அப்ளை பண்ண போறோம். பைனாமியல் தியரம் என்ன சொல்லுதுன்னா 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் என்எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் பிளஸ் என் இன்டூ என் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல், அதே மாதிரி ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு? 2a பை ஆர் காஸ்டிட்டா இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 1 மைனஸ் இது ஃபுல்லா எக்ஸ் பவர் மைனஸ் என், இது ஃபுல்லா என். ஸோ என் வந்து 1/2. இப்போ நமக்கு மெயினான ஃபோக்கஸ் வந்து 2a பை ஆர். இப்போ நம்ம போன இதுல என்ன சொன்னோம்? ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வந்து ரொம்ப 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 சின்ன வேல்யூ, அதனால நெக்லெக்ட் பண்ணலாம்னு சொன்னோமா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிருக்காங்களா, அடுத்து எக்ஸ் கியூப் பண்ணிருப்பாங்க, அடுத்து எக்ஸ் பவர் 4 போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு திருப்பி ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்ங்கிற டேர்ம் வரும். அடுத்து போகும்போது ஏ கியூப் பை ஆர் கியூப்ங்கிற டேர்ம் வரும். ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரே ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளான டேர்ம். இப்போ ஏ கியூப் பை ஆர் கியூப் அதை விட ரொம்ப நெக்லிஜிபிளா போயிடும். அதனால இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் எக்ஸுக்கு அப்புறம் எக்ஸ் ஸ்கொயரும் கூட நம்ம போனதுலயே ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் நெக்லெக்ட் பண்ணிட்டோமா, அதே மாதிரி இதுக்கு மேல இருக்கிற ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ் நெக்லெக்ட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். எதனா 1 மைனஸ் 2a பை ஆர் காஸ் தீட்டா பவர் 1/2 சிம்பிளிஃபை பண்ணி 1 பிளஸ் 1/2 இன்டூ 2a காஸ் தீட்டா பை ஆர். இது எப்படி வந்துச்சு? 1 பிளஸ் என்எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல் 1, அப்ப அதை தூக்கிடுங்க. 1 பிளஸ் என்எக்ஸ், இதுதான் இந்த இதோட சொல்யூஷன். அப்போ 1 அப்படியே டைரக்டா 1 பிளஸ் என்எக்ஸ், என்னங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு? 1/2. இங்க பவர்ல பாருங்க என்ன இருக்கு? 1/2. அப்போ 1/2. எக்ஸ்ங்கிற இடத்துல என்ன இருக்கு? 1 மைனஸ் எக்ஸா, இது ஃபுல்லா எக்ஸா, எக்ஸ்ங்கிற இடத்துல என்ன இருக்கு? 2a பை ஆர் காஸ் தீட்டா இருக்கு. அப்படி நம்ம இங்க போட்டுருவோம். அதே இதை இங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1 மைனஸ் 1/2 2a காஸ் தீட்டா பை ஆர். இங்க எப்படி மைனஸ் வந்துச்சுன்னு நீங்க இப்ப யோசிக்கலாம். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 மைனஸ் எக்ஸுக்கு தான் நமக்கு ஃபார்முலா இருக்கு, கரெக்டா? அப்போ 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ரைட் சைடுல எக்ஸ் எந்த சைனையுமே மாத்தாம டைரக்டா நம்ம எக்ஸோட வேல்யூ என்னவோ எக்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு என்னோட வேல்யூ என்னவோ என்னக்கு அப்ளை பண்ணிட்டு இங்க எழுதிட்டோம். ஆனா இந்த இடத்துல சைன் மாறி இருக்கு. 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலா 1 பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ ஒரு லெஃப்ட் சைடுல ஒரு சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ரைட் சைடுல இருக்கிற எக்ஸ் வர்ற இடத்துல எல்லாமே நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும்.
இப்போ 1 பிளஸ் nxக்கு பதிலா 1 பிளஸ் n இன்டூ மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அப்ப அந்த மைனஸ் முன்னாடி வந்திருக்குமா? அப்போ 1 மைனஸ் nxன்னு ஆயிரும். இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? 1 மைனஸ் nங்கிறது 1/2 xங்கிறது 2a பை காஸ் தீட்டா ஆர். இத நம்ம அப்படியே இதுல தூக்கி போட்டா என்ன ஆகும்? 1 பை ஆர் இன்டூ 1 பிளஸ் a பை ஆர் காஸ் தீட்டா. அதே மாதிரி இந்த இடத்துல 1 பை ஆர் இன்டூ 1 மைனஸ் a பை ஆர் காஸ் தீட்டா. இவ்வளவு நேரம் பாசிட்டிவ் சார்ஜ் சைடுல மைனஸ் வந்துட்டு இருந்துச்சு. பைனாமியல் தியரம் அப்ளை பண்ண உடனே பாசிட்டிவ் சார்ஜ் சைடுல பிளஸும் நெகட்டிவ் சார்ஜ் சைடுல மைனஸ் வந்துருச்சு. ஸோ நீங்க அப்படியே இதை வந்து ஒரு பார்ட்டா நீங்க மாத்திக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்ணும்போது R1 ஸ்கொயர்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது பாசிட்டிவ் சார்ஜ் சைடுல காஸ் தீட்டாக்கு மைனஸ் வந்துச்சு. அதே மாதிரி பைனாமியல் தியரம் அப்ளை பண்ண உடனே பாசிட்டிவ் சார்ஜுக்கு பாசிட்டிவும் நெகட்டிவ் சார்ஜுக்கு நெகட்டிவும் ஆயிடுச்சு. இது நீங்க வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். இது வரைக்கும் மைனஸா இருக்கும். இதுக்கப்புறம் பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணா திருப்பி சைன்லாம் சேஞ்ச் ஆயிரும். இப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்க எக்ஸாம்ல போய் எழுதும் போதோ இல்ல திருப்பி யோசிக்கும் போதோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க நோட்ஸ்ல எழுதும் போதே இது வரைக்கும் ஸ்டார்டிங் போகும்போது கொஸ்டின்ல அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் மைனஸ் டேர்ம்ல பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜுக்கு மைனஸ் இருக்கும். பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாசிட்டிவ் சார்ஜுக்கு திருப்பி பாசிட்டிவ் சைன் போயிடும், நெகட்டிவ் சார்ஜுக்கு நெகட்டிவ் போயிடும். அப்படியே ஏரோ மார்க் போட்டு எழுதிட்டு வந்தீங்கன்னா திருப்பி நீங்க பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி திருப்பி தள்ளிடுவோம், திருப்பி கொஞ்சம் சால்வ் பண்ணா போதும், கிட்டத்தட்ட முடிஞ்சு. இப்போ டைரக்டா நமக்கு 1/r1 கிடைச்சிருச்சு, 1/r2 கிடைச்சிருச்சா, டைரக்டா தூக்கி அப்ளை பண்ணி விட்டுருவோமா? பின்னாடி பார்த்தது என்னது? q பை 4 பை எப்சிலான் நாட். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஹோல் சொல்யூஷனுக்கான ஃபார்முலா. 1/r1 மைனஸ் 1/r2வா, நமக்கு 1/r1 கிடைச்சிச்சு, அப்படி இங்க போட்டுடலாம். மைனஸ் 1/r2 அப்படி இங்க போட்டுடலாம். அப்படி போட்டா என்ன ஆகும்? 1/r இன்டூ 1 பிளஸ் a பை ஆர் காஸ் தீட்டா மைனஸ் 1/1 மைனஸ் a பை ஆர் காஸ் தீட்டா. இது அப்படியே இருக்கா? இப்போ நமக்கு 1/r இங்க தனியா சும்மா இருக்கா? அதை உள்ள மல்டிப்ளை பண்ணா எல்லா டினாமினேட்டர்லயும் மட்டும் r மல்டிப்ளை ஆகும். அப்ப என்ன ஆகும்? 1 இங்க எதுவுமே இல்ல. அப்போ 1/r அப்படியே வந்துரும். a பை ஆல்ரெடி ஒரு r இருக்கு, r இன்டூ r ஸ்கொயர் ஆயிரும். அதே மாதிரி இந்த இடத்துல 1/r ஆயிரும் மைனஸ் a பை ஆர் ஸ்கொயர் ஆயிரும். இப்ப இந்த மைனஸ் இதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? இந்த இடத்துல 1/rக்கு மைனஸ் வந்துரும். ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆகி பிளஸ் a பை ஆர் சாரி பிளஸ் a பை ஆர் ஸ்கொயர்னு ஆயிரும். இப்போ இந்த பிளஸ் 1/rம் இந்த மைனஸ் 1/r கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிட்டு எழுதுனா என்ன ஆகும்? நமக்கு மீதி இருக்கிறது a பை ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா, a பை ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா. ரெண்டையும் பிளஸ் பண்ணா 2a பை ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா ஆயிரும். இப்போ நம்ம நியூமரேட்டர்ல இருக்க டேர்ம் எல்லாம் அப்படியே குரூப் பண்ண என்ன ஆகும்? நம்ம p எழுதிக்கலாம். 2aq is equal to p எழுதிக்கலாமா? அப்போ v is equal to 1/4 pi epsilon naught p into cos theta by r square. இதை வெக்டர் ஃபார்ம்ல எழுதினா என்ன ஆகும்? 1/4 pi epsilon naught p vector into r cap by r square. அவ்வளவுதாங்க கொஸ்டின். நீங்க இது நான் 3 ஸ்டேஜா சொல்லியிருப்பேன்ல, ஒரு வாட்டியும் தள்ளி தள்ளி எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த ஒரு ஸ்கிரீனையும் நீங்க ஒரு பார்ட்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இது வந்து கஷ்டமான கொஸ்டின் தான். நானும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் பெட்டரான எக்ஸ்பிளனேஷனோ இல்ல பெட்டரா இன்னும் லாங்கா தெளிவா சொல்லணும், இன்னும் எக்ஸ்பிளனேஷனை டைரக்டா போட்டு சொல்லணும், ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோ போட ட்ரை பண்றேன் வித் பெட்டர் கிளாரிட்டி, better simplicity. Thank you for watching.